வாவ் நண்பா, இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, இன்றைக்கி என்ன டேட்? 19/4/2024. இன்றைக்கி எலெக்ஷன் டே. ஸோ அதனால் நான் ஒன்று யோசித்தேன். தமிழில் வந்து பெஸ்ட்டான 6 பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸ் பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆறாவதாக நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா, சத்யராஜோட நடிப்பில் 2004 ரிலீஸ் ஆன மகான் நடிகன்ற படத்தை பற்றி இப்போ நான் பேச போகிறேன். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சினிமா நடிகர் சூழ்நிலையால் அரசியலுக்குள்ளே வந்து அரசியலில் ஜெயிச்சு சிஎம் ஆனதுக்கப்புறம் அவர் என்னென்னலாம் பண்ணுறாரு, என்னென்னலாம் அந்த அரசியலை புரிஞ்சுக்கிட்டாரே இல்லையா, அது ரொம்ப காமெடியாக சொன்ன படம் தான் இந்த படம். இந்த படம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த படத்தில் ஒவ்வொரு டைலாகும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் சத்யராஜோட காமெடி, அந்த ஹியூமர் சென்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருக்கும் இந்த படத்தில். எனக்கு ரொம்ப பர்சனலாக பிடிச்ச ஒரு பொலிட்டிக்கல் காமெடி மூவி தான் இந்த படம். கண்டிப்பாக ஒரு தடவை இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். அஞ்சாவது நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா, கேவி ஆனந்த் டைரக்ஷனில் ஜீவா நடித்த 2011 ரிலீஸ் ஆன கோ. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, யங்ஸ்டர்ஸ் பாலிடிக்ஸ்குள்ளே வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பாலிடிக்ஸ்குள்ளே வந்து ஜெயிக்கணுன்றதா இந்த படத்தோட கதை. இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்கும். கேவி ஆனந்த் டைரக்ஷனில் ஒன் ஆஃப் பெஸ்ட் படம் இது கண்டிப்பாக சொல்லலாம். பாலிடிக்ஸை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சொன்ன படம் தான் இந்த கோ. சூப்பரான பொலிட்டிக்கல் ஆக்ஷன் ஃபிலிம் தான் இந்த படம். கண்டிப்பாக ஒரு தடவை எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பட் நல்லா இருக்க படம். இன்னொரு நல்லா ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ். நாலாவது நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா, 2019 ஆர்ஜே பாலாஜி நடித்த எல்கேஜி. இந்த படத்தை பற்றி இப்போ நான் பேச போகிறேன். இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, வார்டு கவுன்சிலராக இருக்கிற எல்கேஜி நானும் பொலிட்டிக்ஸில் பெரிய ஆள் ஆகணுன்ற ஆசையில் நிறைய பப்ளிசிட்டி ஸ்டண்ட் பண்ணிட்டு வராரு. எலெக்ஷன்லேயும் நிற்கிற சூழ்நிலை வருது. அதில் அந்த எலெக்ஷனில் ஒரு ஜெயிச்சாரா இல்லையா, ஒரு பெரிய போஸ்ட்டுக்கு போனாரா இல்லையா, அதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் ஆர்ஜே பாலாஜி ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு காமெடியாக நிறைய இடத்துல சிரிக்கவும் சிந்திக்கவும் வச்சுருக்காரு இந்த படத்தில். இந்த படத்தில் டைலாக்ஸும் சரி, காமெடி எல்லாமே சூப்பராகவே இருக்கும். நிறைய ஸ்பூஃப் படமும் இந்த விஷயம் நிறைய இருக்குது. பொலிட்டிக்கலாக இவ்வளோ காமெடியாகவும் ரொம்ப இன்டென்ஸாகவும் சொன்ன படம் தான் இந்த எல்கேஜி. கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். மூணாவது நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா, 2004 மணிரத்னமோட டைரக்ஷனில் அந்த ஆயுத எழுத்து. இந்த படத்தை பற்றி இப்போ நான் பார்க்க போகிறேன். இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க சூர்யா, மாதவன், சித்தார்த்துன்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதே சேம் தான் கோ படத்தில் வர மாதிரி ஒரு யங் பொலிட்டிஷியன்ஸ்க்கு இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் அவங்கள பொலிட்டிக்ஸ்குள்ளே வர முடியாத தடுக்கிறாங்க. அவங்கள தடுத்து எப்படி அவங்க மறுபடியும் பொலிட்டிக்ஸில் ஜெயிக்கிறாங்க. இதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் எல்லாரோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருக்கும். சூர்யா, மாதவன், சித்தார்த்துன்னு சொல்லி எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நேரத்தில் அவங்களோட டேரக்ஷன் அதை விட சூப்பராக இருக்கும். ஒரு நான் லீனியர் ஃபிக்சரை ஃபர்ஸ்ட் ஹாஃபை கொண்டு போய் செகண்ட் ஹாஃபை சூப்பராக ஸ்டோரிக்கு லிங்க் பண்ணி அற்புதமான படமாக கொடுத்துருப்பாரு மணிரத்னம் அவர்கள். இந்த படம் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஃபிலிம் என்றைக்குமே நான் சொல்லுவேன். ஸோ இதை கண்டிப்பாக பாருங்கள். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா, 2018 ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷனில் தளபதி விஜய் நடித்த சர்க்கார். இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதை எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஇஓ ஆன தளபதி விஜய் ஒரு ஓட்டு போகிறதுக்காக அந்த ஓட்டு பூத்துக்கு வர்றாரு. ஆனால் ஒரு ஓட்டை கள்ள ஓட்டு போட்டுடுறாங்க. அதனால் கோவப்படுற விஜய் தன்னோட அந்த ஓட்டு வாங்குறதுக்காக என்னென்னலாம் பண்ணுறாரு. ஒரு சூழ்நிலையில் அரசியல் கட்சிகளை எதிர்க்க முயற்சிக்கிறாரு. அந்த இதில் ஜெயிக்கிறாரா இல்லையா, இதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தை பற்றி எல்லாருக்கும் இதுக்காக இதுவும் சூப்பரான பொலிட்டிக்ஸ் போஸ்ட்ன படம் தான். அதனால தான் இந்த படத்தை பற்றி நான் பேசுகிறேன். கண்டிப்பாக ஒரு நல்ல அவேர்னஸ் ப்ளஸ் ஓட்டு எவ்வளோ முக்கியன்றது இந்த படத்தில் சூப்பராக சொல்லியிருப்பாங்க. விஜயோட ஆக்டிங்கும் சரி, அந்த ஸ்டோரியும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் டைலாக்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ எல்லோரும் பாருங்கள். முதல் இடத்துல இருக்கிற படம் என்னென்னா, 1994 மணிவண்ணனோட டைரக்ஷனில் சத்யராஜ் நடிப்பில் ரிலீஸ் ஆன அமைதிப்படை. இதோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சத்யராஜ் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஒரு அப்பா அம்மா யாருன்னு தெரியாமல் வளர்றாரு. ஒரு சூழ்நிலையில் அவருக்கு தெரிய வருது, தான் அப்பா வந்து அம்மாவை ஏமாற்றிட்டு போய் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதி ஆகிட்டார். அவர் கண்டுபிடிச்சி தான் அம்மா சத்தத்துக்கு பழி வாங்குறாரா இல்லையா, அதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் பார்க்க ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரி தான் தெரியும். ஆனால் இந்த படத்தில் நிறைய அரசியல் சம்மந்தமான நிறைய விஷயம் இந்த படத்தில் இருக்குது. இந்த படத்தில் சத்யராஜ் அண்ட் மணிவண்ணன் 2 பேரோட காம்போ ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ப்ளஸ் ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த படத்தில். அதுவும் அந்த எலெக்ஷன் டைமில் அது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அது ரொம்ப இப்போ பார்த்தா கூட கூஸ்பம்ஸாக இருக்கும். ஒரு சூப்பரான படம் தான் இந்த அமைதிப்படை. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்ல படம் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.